உன்னுடைய சகோதரனை குற்றப்படுத்தி அவனோடு வாதிடுவது, இரக்கம் பாராட்டாத குணம், இருதயத்தின் யோசனைகள், உள்நோக்கமான பேச்சுக்கள், போதக தலைமைக்கு கீழ்ப்படியாத தன்மைகள், ஊழியத்தின் தகுதி, முயற்சி, நோக்கம், தியாகத்தில் உள்ள மறைவாக வைத்திருக்கும் காரியங்கள், எதை விதைக்கிறோமோ சகல கிரியைகளுக்கும் ஆன காரியத்தை தேவன் அங்கே கிரியைகளை சோதித்து அதற்கேற்ற பரிசை கொடுக்க இருக்கிறார். என்னென்ன பரிசையா கொடுக்க இருக்கிறார்? அழகான பார்க்கிறோம். எத்தனை கிரீடங்கள், 5 மகிமையான எத்தனையோ பரிசுகள். அதில் வேதம் குறிப்பிடும் 5 மகிமையான கிரீடங்களை நாம் பார்க்கிறோம். அழிவில்லாத கிரீடம், இச்சை அடக்கத்துடன் கிறிஸ்துவுக்காக ஓட்டத்தை ஓடி முடித்த அனைவருக்கும் இந்த கிரீடம். அடுத்ததாக மகிழ்ச்சியின் கிரீடம், கிறிஸ்துவுக்கென்று உத்தம உள்ளத்தோடு ஆத்ம ஆதாயம் செய்யும் ஒவ்வொருவரும் பெறப்போகும் கிரீடம். ஜீவ கிரீடம், கிறிஸ்துவுக்குள் அன்பு கூர்ந்து அவருக்காக பாடுகளை சகித்து துன்பப்பட்டு ஏற்றுக்கள் பேச்சுக்கள் வாங்கி ஊழியம் செய்து இரத்த சாட்சியாக மரித்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய குணம் ஜீவ கிரீடம். நீதியின் கிரீடம், முடிவு பண்ணிடம் தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிப்பவர்களுக்கு மகிமையின் கிரீடம். இது தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு, போதர்களுக்கு, மிஷனர்களுக்கு, டீச்சர்களுக்கு, சிஸ்டர் கிளாஸ் டீச்சர்களுக்கு கொடுக்கும் ஒரு கிரியம்தான் மகிமையின் கிரீடம். இன்னும் என்னென்ன பரிசுகள் அங்கு இருக்கிறதோ நாம் அறியோம். ஆனால் ஒருவர் இங்கு எந்த கிரீடமோ பரிசோ இல்லாமல் வெறும் கையாக இருப்பதுதான் பரிதாபத்துக்குரிய ஒரு காரியமாக அமையப் போகிறது. ஆம், ஏதோ கிரீடம் பரிசுகள் மட்டுமல்ல, இந்த அவருக்காக பாடுபடுவோம் என்றால் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகையும் செய்ய இருக்கிறோம். அந்த ஆளுகையை நிர்ணயிக்கிறது தான் கிறிஸ்துவின் நியாயாசனம். அங்குதான் நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் என்றால், ஒருவேளை நீங்கள் இந்த துபாய்க்கு ஷேக்கா கூட ஆகலாம். உண்மைதானே? உண்மைதான். கர்த்தருடைய வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நாம் இவர்களை ஆட்சி செய்வோம் என்று. உண்மையான கியூபர்ட், ஆமென். உங்களுடைய உண்மைக்கு தக்கதாக தேவன் தம்முடைய ஆட்சியில நம்மை வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதார வசனங்கள் லூக்கா 19:17, மத்தேயு 19:27 முதல் 25 முதல் 27 அநேக காரியங்கள் உண்டு. இன்று இங்கு காரியத்தை குறிப்பிட்டு கடந்து செல்ல வருகிறேன். இந்த பூமியில் தான் நாம் வாங்கும் பரிசுகளை ரொம்ப கம்பீரமா போட்டுக்கிறோம், கிரீடத்தை வச்சுக்கிறோம், கண்ணாடி வீரர்களை வச்சுக்கிறோம். ஆனால் அங்கு அவருடைய பாதத்துல வைத்தவளாக தேவரீர் ஒரு கனத்திற்கும் ஸ்தோத்திரத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர்கள் என்று அவருடைய பாதத்தில் வைத்திடும். ஹல்லேலூயா! என்ன ஒரு மகிமையான காரியங்கள், என்ன ஒரு மகிமையான காரியங்கள். இன்னும் நீங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் அழுதாமல் இருக்க முடியாது. அம்மட்டுமாக விளையப்பட்ட தம்முடைய ரத்தத்தினாலே அந்த மீட்டிருக்கும், அந்த மீட்சிக்கும் முன்பாக, ரட்சிப்புக்கு முன்பாக மறைந்திருக்கும் சத்தியத்தை நீங்கள் கழிகூர்ந்தவர்களாக கண்ணீர் வடிக்காமல் நாங்கள் இருக்க முடியாது. சகோதரி, அந்த நாளில் எந்த பரிசையும் நீங்க சுதந்திரிக்க போவீர்கள். இன்று அவருக்காக, அவருடைய ஊழியத்திற்காக நீங்கள் நோக்கத்தையும் என்னென்ன காரியத்தை தியாகம் செய்கிறீர்களோ அதை பொறுத்துதான் அவைகள் அமைய இருக்கிறது. என் பிரியமானவளே, இன்று ஒரு விசுவாசியின் மகிமையான நியாய தீர்ப்புகளை குறித்து கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால கருத்து தியானித்தோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் கிறிஸ்து இயேசு 2013 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுமந்து தீர்த்து விட்டார் என்ற நம்பிக்கையும் நிச்சயம் நமக்கு ஆணித்தரமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சங்கீதம் 103:14 படி நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார், நான் மண் என்று நினைவு கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை அறிந்தபடி நாம் யார் என்றும் நம்முடைய நிலை என்ன என்பதையும் அவர் அறிவார். அதாவது என்னுடைய பலவீனம் என்ன என்பதை அவர் அறிவார். என்னால் எந்த அளவு தாங்க முடியும் என்பதை அவர் அறிவார். நான் எந்த நிலைமையிலே என் நம்பிக்கை இழப்பேன் என்பதை அறிவார். எந்த நிலைமையிலே நான் என்னுடைய சகிப்புத்தன்மை இழப்பேன் என்பதை தேவன் அறிவார். எந்த சூழ்நிலையிலே இவன் சோதனைக்குள்ளாவான் என்பதை தேவன் அறிவார். ஆனால் தேவன் விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்தகரத்தில் ஞானத்தை எனக்கு தெரிவிப்பி. தெய்வ சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் தாழ்த்தினவனாக உண்மையாக, அது நிமித்தமே அன்று கிறிஸ்து வேதபாரரையும் ஆசாரியர்களையும் கடிந்து கொண்டு நோக்கி, ஆயக்காரம் வேசிகளும் உங்களுக்கு முன்பாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று சொன்னார். ஏனென்றால் அந்த ஆயக்காரம் பாவிகளும் தேவ சமூகத்தில் வந்த பொழுதெல்லாம் தங்களை தாழ்த்தி, தேவரே பாவியாக எங்கள் மேல் கிருபையாக இரும் என்று கதறினவர்கள்.
இந்த ரகசியத்தை தான் இந்த நாளிலே கர்த்தரின் பந்தி ஆசரிக்கும் முன்பாக நம்மை நாமே நிதானிக்க இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு நிலைமையும் நீங்கள் அறிவீர்கள், தேவன் அறிவார். தாப்பனே, கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டேன் ஐயா. என்னை கடந்த கால பாவங்களை மன்னித்து இரத்தத்தினால் கழுவி என்னுடைய மகனாக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்ப இன்று நம்முடைய பிள்ளையாக இருப்பதனால என் ஜீவிதத்தில் செய்யும் தவறுகளை நம்முடைய சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுதெல்லாம் என்னை மன்னித்து அதற்கேற்ற தண்டனையை கொடுத்து என்னை சிக்ஷித்து நம்முடைய பிள்ளை என்பதை உறுதிப்படுத்தி என்னை சேர்த்து கொண்டு என்னை நடத்துகிறேன் ஐயா. நான் இந்த ஓட்டத்தை ஓடி முடித்து பொழுது நான் மக்காயம் மட்டுமாக ஜீவித்தேனோ, அக்கேற்ற பலனை நீ பரலோகம் மட்டும் கொடுக்காமல் பரிசுகளை கிரீடங்களை கொடுத்து என்னை மெழுப்பி இருக்கிறே என்று சொன்னவளாக, நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்திரீர் என்று பாடல் கூட படிக்கும் பொழுது நம்மை நாமே நிதானிக்க இருக்கிறோம். நான் பாவினானாலும் நீ மாசற்ற இரத்தம் சிந்தினி வாயென்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தீர்.